மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே ரவிச்சந்திரன் என்பவரது டீ கடையில் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயினை அணைத்த நிலையிலும் டீ கடை முழுவதுமாக இருந்து சேதமடைந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார பகுதிகளில் மரவள்ளி கிழங்கு விலை ஒரு டன் 1000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் மரவள்ளி கிழங்கு அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் இந்த விலை உயர்வு விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சியில் தூய்மை பாரத ஓட்டுநர் மற்றும் பணியாளர் நலசங்கம் சார்பில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் 2024 அறிவித்த குறைந்தபட்ச ஊதியம் வழங்குதல், அவல்லைண்ட் ஒப்பந்த நிறுவனத்தை ரத்து செய்தல் மற்றும் மண்டல மாறுதல் உத்தரவை ரத்து செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. அது எதுக்காக சொன்னா நம்ம கலெக்டர் ஜீவோ 2024 உள்ள கலெக்டர் ஜீவோ சம்பளம் தான் வேணும்னு சொல்லி கேட்கும். அந்த சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் பல கட்டமாக கமிஷனர்கிட்ட, மேயர்கிட்ட எல்லாத்தையும் மனு கொடுத்தாச்சு. அமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம், நம்ம தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட பேசியிருக்கோம். ஆனாலும் இந்த கலெக்டர் ஜீவோ 2024 போன வருஷம் போட்ட ஜீவோ இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால் 2017 ஒரு ஜீவோ இருக்கு, மாநில அரசு ஜீவோ. அந்த ஜீவோ கேட்டால் அது தர முடியாது அப்படின்னு அவர் மேயர் சொல்றாரு, வாய்நாளே சொன்னார். அதனால் இப்போ அது போக இந்த தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தொழிற்சங்க விரோதம் கொண்டு, தொழிலாளர் விரோதம் கொண்டு ஒரு 5 தொழிலாளர்களை அவங்க வேலை பார்த்த இடத்துல இருந்து 25 கிலோமீட்டருக்கு அப்பால் மாற்றி விட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு டெய்லி 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் செலவாகுது. இவங்களுக்கு சம்பளமே 500 ரூபா சொல்கிறாங்க, 550 ரூபா தான். ராணிப்பேட்டை பெல் பாரத மிகுமின் நிறுவனம் முன்பு அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் பெல் துப்புரவு தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை நிறுத்துதல், தேசிய பணமாக்கல் திட்டத்தை கைவிடுதல் மற்றும் குறைந்தபட்ச மாத ஊதியமாக 26,000 ரூபாய் வழங்குதல் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கோபாலகிருஷ்ணன் சுமதி தம்பதியினரின் மகள் சபிதா என்ற மாணவி அரசு பள்ளியில் படித்து சென்னை IITக்கு தேர்வாகியுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தனது வெற்றிக்கு முக்கிய காரணமான நான் முதல்வன் திட்டத்தினை கொண்டு வந்த முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் மாணவி சபிதா நன்றி தெரிவித்தார். எங்கள்கிட்ட இப்போ நான் போய் கோச்சிங் சென்டர் போய் சேர்ந்து படிக்கிற அளவுக்கு அவ்வளோலாம் வசதி இல்லை. ஆனால் இப்போ கவர்மெண்ட் மூலியமாக நான் இப்போ ஃப்ரீயாகவே படித்து இப்போ எனக்கு அங்கே சீட்டு கிடச்சிடுச்சு. நான் முதல்வன் திட்டம் எங்களை மாதிரி உள்ள கிராமத்து மாணவ மாணவிகளுக்கு ஒரு வழிகாட்டியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால நிறைய பேருக்கு நிறைய வெற்றி கிடச்சிருக்கு. இது இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணமான நம்ம HM மேம், கிளாஸ் சார், டீச்சர்ஸ், முதலமைச்சர் அவர்கள், கல்வித்துறை அமைச்சர், அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. செங்கல்பட்டு மாவட்ட கிழக்கு தாம்பரத்தில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட சாம்ரஸ், விஜயகுமார், சுகவர்மன், லிங்கத்துறை மற்றும் கண்ணன் ஆகிய 5 பேரை சேலையூர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஆப்தமித்ரா திட்டத்தின் கீழ் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு பேரிடர் கால மீட்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோட்டார், விசைப்படகு, டார்ச் லைட் மற்றும் வாக்கி டாக்கி உள்ளிட்ட 30 வகையான பேரிடர் கால மீட்பு உபகரணங்களை மாவட்ட தீயணைப்பு துறை அலுவலர் அப்துல் பாரியிடம் வழங்கினார். ஈரோடு மாவட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சமவெளிக்கு சம ஊதியம் மற்றும் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 11 கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் அகில இந்திய பொதுவேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டத்தின் ஒரு பகுதியாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் பாரத் ஸ்டேட் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் மத்திய அரசின் கொள்கைகளை கண்டித்து மற்றும் மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நீர்நிலை புறம்போக்கு என ஏழை எளிய மக்களின் வீடுகளை JCB மூலம் இடிப்பதை உடனடியாக கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் ஆர்ப்பாட்டத்தில் திடீரென மைக்கை வாங்கி பேசிய மூதாட்டி தங்களின் இடங்களை தங்களிடமே கொடுக்குமாறு கண்ணீர் மல்க கதறி அழுது தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்த சம்பவம் காண்போரை கண்கலங்க செய்தது.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 11 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் சிக்கிய நபரை பொதுமக்கள் உதவியுடன் தீவட்டிப்பட்டி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் போலீஸ் உடையில் வந்த 4 பேர் காரில் தப்பிக்கும் பொழுது பவன்குமார் என்ற வாலிபர் கீழே விழுந்து சிக்கிய நிலையில் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் குற்றவாளி அளித்த தகவலின்படி போலீஸ் உடையில் வந்த வேலூர் மற்றும் கிருஷ்ணகிரியை சேர்ந்த அலி உள்ளிட்ட 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை பிராட்வேயில் இருந்து தாம்பரம் நோக்கி வந்த மாநகர பேருந்து ஓட்டுநர் நிறுத்தத்தில் நிறுத்தாமல் சென்றதை அடுத்து இருசக்கர வாகனத்தில் துரத்தி சென்று கேள்வி கேட்ட நபரிடம் ஒருவர்தான் கை காட்டினார், அதனால்தான் பேருந்தை நிறுத்தாமல் வந்துவிட்டதாக மாநகர பேருந்து ஓட்டுநர் அலட்சியமாக பதிலளிக்கும் வீடியோ வெளியாகி உள்ளது. மேலும் இரவு நேரங்களில் பணி முடித்துவிட்டு காத்திருக்கும் பயணிகளை ஒரு பயணிதான் என கூறி பேருந்து ஓட்டுநர் நிறுத்தாமல் வேகமாக செல்வது வழக்கமாகிவிட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். அவங்க போர்டு பார்த்து தானே கை நீட்டினாங்க. போர்டு பார்த்து கை நீட்டினாங்களா நீட்டலையா? நீங்க எங்க வேணா போங்க, அவங்க கிளம்பாக்கம் தான் போறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப எதுக்கு கை போட்டு நிப்பாட்டினாங்க வண்டிய? ஆமா, உங்க வண்டி வீடியோட இருக்கு. 2 பேர், ஒரு லேடி ஒரு ஜென். ஏன் நிப்பாட்டல? அவ்வளவுதான். விருதுநகர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுத்திடும் வகையிலான 3 நாட்கள் கருத்தரங்கு கூட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். மேலும் இந்த கூட்டத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் குறித்தும் பெண்களுக்கான சட்டங்கள் குறித்தும் சிறந்த வல்லுநர்களால் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தேவர்சோலை பகுதியில் உள்ள விநாயகர் கோயிலை நோட்டம் இட்டவாறு உணவு தேடி வந்த கரடியின் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து கரடியை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே சிப்காட் அமைவதை எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்க அனுமதி வழங்காததால் தீர்த்த குடங்களுடன் மாவட்ட வருவாய் அலுவலரை சந்தித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மனு அளித்தனர். மேலும் சிப்காட் நிறுவனம் விவசாயிகளின் பல்வேறு தரப்பு நிலத்தை கையகப்படுத்தவில்லை என கூறும் நிலையில் மறைமுகமாக விவசாயிகளின் நிலத்தை கையகப்படுத்தி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கண்டிப்பாக இங்கே நடக்கின்ற விவசாயிகள் படுகின்ற இன்னல்கள் தமிழக முதல்வருக்கு இதுவரை கண்டிப்பாக தெரியவில்லை. கண்டிப்பாக அவர் தெரிவித்தால் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, அவர்கள் பார்த்துக் கொள்வார். ஆனால் திட்டமிட்டு அதிகாரிகள் தமிழக முதல்வரை நாங்கள் 5-6 முறை சந்திப்பதற்காக முயற்சி செய்தோம். காவல்துறையுடன் எங்களை முடக்குகிறார்கள். தமிழக முதல்வர் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளையும் சந்தித்து பேச வேண்டும். அவர் சந்திக்க பேசவில்லை என்றால் வருகின்ற 2026 தேர்தல் கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய தோல்வியை தேவையில்லும். அதற்கு இந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். சென்னை அடுத்த பள்ளிக்கரணை செட் அந்தோணி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 1ஆம் ஆண்டு மாநில அளவிலான தெற்கிந்திய வாகையாளர் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து 700க்கும் மேற்பட்ட யோகாசன வீரர், வீராங்கனைகள் என பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு காம்படிஷன்ல 700க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுல நாங்க 2 கேட்டகரி வச்சிருந்தோம். ஒன்று ஸ்பெஷல், அதாவது இப்பதான் யோகா கத்துப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்காக ஒரு கேட்டகரி இருக்குது. அது பிலோ 6ல இருந்து ஆரம்பிச்சு above 50 இயர்ஸ் வரைக்கும் வச்சிருந்தோம். இன்னொரு கேட்டகரி ட்ரெடிஷனல், அதாவது ப்ரொஃபஷனலா யோகா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா அத்லெட் மாதிரி, அவங்களுக்கான அது ஒரு கேட்டகரி. ஸோ அதுல வின் பண்ற பசங்களுக்கு தனியாக சாம்பியன் ஆஃப் சாம்பியன் ஒரு கேட்டகரி வச்சு இந்த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் செலக்ட் பண்ணி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சைக்கிள் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சார். இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் பேருந்தில் கூட்ட நெரிசல் காரணமாக பேருந்தின் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்திய மாணவர்களால் பேருந்தில் பயணித்த பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து வெங்கத்தூர் பகுதியில் பேருந்து நிறுத்தப்பட்ட நிலையில் பேருந்தில் இருந்த பயணிகளை மாற்று பேருந்தில் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சாலையோரம் இருந்த மின்மோட்டார் அறையின் மீது கார் மோதியதில் கல்லூரி மாணவர்கள் லெனி மற்றும் பிலிப்பேட் ஆகிய 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்த மற்ற 3 பேரை மீட்டு பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் சம்பவம் தொடர்பாக அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமார் நேரில் ஆய்வு செய்ததை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.